Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 3 கப் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 கப் உளுத்தம் பருப்பு. எந்த கப்பில் 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அதே கப் அளவு 3 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். இது சோடா மாவு, குக்கிங்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோடா மாவு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 பருப்பையும் இப்போ வறுக்க போகிறோம். இப்போ நம்ம 1 கப் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது 3த்தையும் லைட்டாக வறுத்துக்க போகிறோம். கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 மினிட்ஸ் அந்த லைட்டாக அந்த வாசனை வர வரலையும் வறுத்துக்கோங்க. இதை வறுத்ததுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம். இப்போ இது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பலாம் சவக்க வேண்டாம், லைட்டாக கலர் மாறிக்கிறது உங்களுக்கு தெரியும், வாசனையும் வரும். இந்த டைமில் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது வறுத்ததை இப்போ நல்லா பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டேன். இது ஆறிடுச்சு. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறேன். இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது இது கூட தான் நம்ம அந்த அரிசி மாவை கலந்து எடுக்க போகிறோம். அரிசி மாவு, உப்பு, அந்த சோடா மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, 3த்தையும் கலக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 கப் அரிசி மாவு இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. 3 கப் அரிசி மாவு, அது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பு மிக்சரு, வெந்தயம், அது எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க உப்பு, கொஞ்சோண்டு சோடா மாவில் நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் அது எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து இருக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல திரியாக கிடச்சிரும். நீங்கள் கரண்டியில் கலக்கிறத விட கையில் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டிஃபன் பண்ணுறதுக்கு மாவு இல்லை, அது மாதிரி டைமில் பேச்சுலர்ஸ்க்கெலாம் இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்கனாக்கா அவங்க வேணும்னும் போது இதை கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கிட்டு நம்ம தோசை போடும்போது ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி இதனோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இப்போது இந்த இன்ஸ்டன்ட் மாவில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நான் இன்ஸ்டன்ட் மாவு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இது கூட சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி மாவுலேயே கொஞ்சம் உப்பு போட்டு தான் கலந்து வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நீங்கள் கரண்டியால் கலக்காதீங்க, கையில் கலக்கி வைங்க. கையில் கலக்கிட்டு நல்லா இந்த தயிர், உப்பு, இந்த மாவு ஃபஸ்ட்டு நல்லா பெசரி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. பாருங்கள், மாவு கரைச்சி வச்சு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தோசை பதத்துக்கு இருக்குது. 15 மினிட்ஸ் மேலே வேணாலும் இருக்கலாமே தவிர 15 மினிட்ஸ்க்கு கம்மியாக வைக்காதீங்க. இப்போ இதை நான் தோசை வாக்க போகிறேன், பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா பின்னாடி செவந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு அதே மாதிரி கொஞ்ச நேரம் வேக விட போகிறோம். பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் தயிர் விட்டு கலக்கும்போது கொஞ்சம் புளிப்பு தயிர் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் புளிச்ச மாவு எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்கும் நமக்கு. இன்கேஸ் புளிப்பாக தயிர் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனால் தயிர் போட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது 15 மினிட்ஸ் மேலே புளிக்க வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு கம்மியாக புளிக்க வைக்காதீங்க. இது இந்த பக்கமும் நல்லா வேகட்டும், நான் திருப்பி காமிக்கிறேன். பாருங்கள், பின்னாடி சைடும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு 1/2 hour முன்னாடி இது மாதிரி கலந்து வச்சிங்கன்னா போதும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.